அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ரியா ஏ ரியா, ஐயோ இந்த அட்டக்கடிக்கிற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் ரியா ரியான்னு ஏலம் போட்டுட்டே தான் இருக்கும். எப்பே இங்கதான் இருக்கியா? எத்தனை நேரம் கூப்பிடுறேன், ஒரு நேரம் வந்து சத்தம் தரியா? சை, உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போயிரும் போல. இப்பதானே கூப்பிட்டிய, எனக்கு இப்பதான் கேட்டுச்சு. சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் திமிராவே பேச வேண்டியது. சை. ஏ ரியா, அவசர வேலையை நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரி போங்க. போவதான் போறேன். இன்னொரு 10 நிமிஷத்துல கிருஷ்ணே வந்துருவான். வந்த உடனே சோறு மட்டும் போட்டு கொடுத்துரு, சரியா? என்னது, நான் சோறு போட்டு கொடுக்கணுமா? நான் எதுக்கு சோறு போட்டு கொடுக்கணும்? நீங்க வேணா போட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதே 10 நிமிஷத்துல வந்துருவான்னு சொல்றீல்ல. இந்த பாரு ரியா, சும்மா ஏட கூடமா பேசிட்டு இருக்காத பத்திக்க. சோறு போட்டு கொடுனா கொடு. ஏன் சோறு போட்டு கொடுக்கறதுக்கு உனக்கு அவ்வளவு வலிக்கவா செய்யுது? இப்போ எனக்கு 2 நிமிஷத்துல பஸ் வந்துடும். அதனாலதான். இல்லைன்னா ஓட்டெல்லாம் போட்டு எவன் கேட்டுட்டு கிடப்பான். சரி, இப்படி அழுது சோறை போட்டு கொடுத்தா விளங்குமா? என் பிள்ளைக்கு ஒட்டுமா? ஆரம்பிச்சிட்டாலும் என்ன வாய் நிறுத்தாது. சோறு தானே போட்டு கொடுக்கணும். போட்டு கொடுத்து தொலைகிறேன் போங்க. ஆனாலும் எம்மாடி எம்மா ஓவரா தான் சிலிப்புக்கிறா. ஓவரா ஒரு சோறு போட்டு கொடுக்கறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன? சரி, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் தான் சோறு போட்டு கொடுக்குறேன்ட்டு அப்புறமா என்ன? ஒன்றும் இல்லை தாய், ஒன்றும் இல்லை. ஒழுங்கா சோறு குழம்பு கூட்டு பொரியல் எல்லாம் இருக்கு. எல்லாம் ஒழுங்கா போட்டு கொடு. ஆமாம், வேலை செஞ்சுட்டு இந்த வெயிலில் வருவோம். ஒரு சோறு போட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ அலட்டிக்கிறான். சரி, அத்தக்காரி அத்தக்காரி ஒரு அளவுக்கு ஆக மாட்டா. எம்மா என்ன கற்றுக்கத்துறா? நம்மகிட்ட சரசம் பண்ணுறதுனே வருதுங்க. சரி, சோ இவனுக்கு வேற இன்னும் சோத்தை போட்டு கொடுக்கணுமா? இவன் எப்போ வருவான்னு வேற தெரியல. ஏன் சோறு வேணா போட்டு திங்க வேண்டியதான். இதுக்கு ஒரு ஆள் வேற வந்து போட்டு வேற கொடுக்கணுமாக்க போட்டு. ஸோ நம்ம வேற தூங்கலான்னு பார்த்தேன், அதையும் கெடுத்து விட்டாளுங்க. இந்த கருவா பையன் எப்போ வந்து அவனுக்கு எப்போ சோத்தை போட்டு கொடுத்து. சரி, நல்ல வேலை உடனே வந்துட்டான். சோத்தை போட்டு கொடுத்துட்டு நம்ம போயிட்டு அடுத்த ரவுண்டு தூங்குவோம். சோ இவன் வேற கடந்து கத்துக்கிட்டு. ஏ கருவாப்பையிலே என்ன இப்போ அம்மா நொம்மானிட்டு? உங்க அம்மா இப்பதான் வெளியே போயிருக்காங்க. ஏதோ அவசர வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. அப்படியா? சரி சரி. அதுக்கு ஏன் மூஞ்சி ஏன் அப்படி போகுது? இப்போ என்ன உனக்கு? சோறு போட்டு எடுத்துட்டுமா? அடே எப்ப ஆச்சரியமாவுல இருக்கு. என்ன திடீர்னு சோறு போட்டு எடுத்துட்டுமான்னு கேட்க அவ்வளவு பாசமா? திடீர் பாசம் எங்க இருந்து வந்தது? பாசமும் இல்ல, ஒரு பாயாசமும் இல்ல. நீ வந்த உடனே உனக்கு சோறு போட்டு உங்க அம்மா கொடுக்க சொன்னாவே. நான் அதான் இங்க நின்றுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தலை வலிக்கு. நான் வேற தூங்க போனோம். சோத்தை போட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் தின்னு தோலை. இல்லைன்னா நீ திங்கலன்னு வச்சுக்கேன். அதுக்கு உங்க அம்மா போட்டு என்னதான் போட்டு திட்டம். அதான பார்த்தேன். நீ இப்படிலாம் பேச மாட்டியே. நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். சாப்பாடு தானே, சாப்பாடுலாம் எனக்கு வேண்டாம். என்னது வேண்டாமா? எதுக்கு வேண்டாம்? எதுக்கு வேண்டாம்னு கேட்கேன். நான் இதுல அரை மணி நேரம் பைத்தியக்காரி மாதிரி நின்றுட்டு இருக்கேன். உனக்கு சோத்தை போட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் இப்ப சோத்தை போட்டு தருவேன். நீ இப்ப தின்னுட்டு தான் போன பத்துக்க. சும்மா அதுக்கப்புறம் உங்க அம்மா வந்து என்ன போட்டு திட்டுறதுக்கா? சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத பத்துக்க. ஏரியா சாப்பாடுலாம் வேண்டாம். அதான் எதுக்கு சாப்பாடு வேண்டாம்? என்ன வெளிய நல்லா கொட்டிட்டு வந்துட்டியோ? சூனியக்காரி வேலையை ஆரம்பிச்சிட்டியா? சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? வெளியில நான் ஒரு நாள் இப்படி சாப்பிட மாட்டேன். எப்பவுமே வீட்டுல தான் வந்து சாப்பிடுவேன். இன்னைக்கு என்ன இன்னைக்கு? என்ன இன்னைக்கு? அம்மா தாயே கையில அடிபட்டு இருக்கு. அதனாலதான் சாப்பிட முடியாது. அதான் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னேன். எங்க அம்மா வந்தோடனே நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். என்னது கையில அடிபட்டு இருக்கா? என்ன சொல்ற? உண்மையை சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? ஏய் லூசாடி நீ. கையில அடிபட்டு இருக்குங்கிற உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு கேக்குறேன். உண்மையாவே கையில அடிபட்டு இருக்கு. கருவாப்பையிலே என்ன சொல்ற? கைய காட்டு. அதெல்லாம் வேண்டாம் விடு. காட்டு பாப்பு. கையில அடிபட்டு இருக்குங்கிற. கட்டு வேற இவ்வளவு பெருசா போட்டுருக்க. ரியா அது ஒண்ணும் இல்ல. வேலை செய்யும்போது ஒரு கம்பி லைட்டா குத்திட்டு வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வாரத்துல சரியாயிரும். என்னது கம்பி குத்திருச்சா? காட்டு பாப்போம். ரியா பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. கருவாப்பையிலே கைய காட்டு. என்ன இவ்வளவு பெரிய கட்டு போட்டுருக்கு? கையில இருந்து பிளட் வேற வருது. கருவாப்பையிலே பார்த்து வேலை செய்ய கூடாதா? இங்க பாரு பிளட் வந்துட்டே இருக்கு. ரியா அது ஒண்ணும் இல்லடி. சரியாயிரும். அடிக்கடி இப்படி ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிரும். என்ன ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா நடக்கு. இந்த ராட்சசி ரொம்ப ஃபீல் பண்றா. ரியா ஃபீல் பண்ணாதடி. ஐயோ எனக்கு டக்குன்னு என்னாச்சு? இவனுக்கு அடிபட்டா எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஐயோ ரியா உனக்கு என்னடி ஆச்சு? ரியா ஃபீல் பண்ணாத, எனக்கு சரியாயிரும். நான் ஃபீல் பண்றேனா? உனக்கு சரியானா சரியாது, இல்லனா அந்தால போகுது. எனக்கு என்ன வந்துச்சு? போ வேலைய மட்டும் பாரு. சும்மா அங்க அடிபட்டிருக்கு இங்க அடிபட்டிருக்கு என்கிட்ட காமிச்சு அப்படி சீன் போடலாம் நினைக்காத. போ வேலைய பார்த்துட்டு போ. அடி பாவி, அப்படியே பாசமா நல்லா விசாரிக்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ண. இப்ப என்னடி அப்படியே தலையில மாட்டி பேசுற? பாசமா பாசம். உன் வேலைய பார்த்துட்டு போ. உனக்கு எப்படி அடிபட்டா எனக்கு என்ன? எனக்கு என்ன வந்துச்சு? நான் இதுக்கு அத நினைச்சு ஃபீல் பண்ணோம். உன் ஆத்தக்காரி உனக்கு சோறு போட சொன்னா. அதனால தான் நின்னுட்டு இருக்கேன். போ. சூனியக்காரி எப்படி நடிக்கிற பத்தியா? ஆனா சரியான தில்லாலங்கடி நீ. போ. சும்மா என் மூஞ்சி எங்க பாத்துட்டு இருக்காத. போ.
பசிக்க வேற செய்யுது. எங்க அம்மா வேற எப்போ வருவாங்கன்னு தெரியல. சரி, நான் போயிட்டு குளிக்கிறேன். எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்பாடா சந்தோஷம், ஒரு வேலை மிச்சம். நீ குளிக்கன்னா குளியில, எப்படிக்கன்னா போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் போய் தூங்குறேன். கல் நெஞ்சக்காரி. நான் கூட ஒரு செகண்ட் திருந்திட்டான்னு நினைச்சேன். இவ்வளவு திருந்துறதாவது. ஏ கருவேப்பிலை, இன்னும் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க, போடா. போறேன். ஆனா உனக்கு இருக்க கொழுப்புக்கு இவகிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஐயோ, எப்போ எப்படி பேசுறான்னு ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு, என்னாலே நம்ப முடியல. இவனுக்கு அடிபட்டுச்சு, நான் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றேன்? ஐயோ ரியா, ஆனா இந்த பைத்தியத்தை எவ்வளவுதான் திட்டினாலும் இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கையில வேற அதிகமா அடிபட்டது, ஹாஸ்பிட்டல் போனானா என்னன்னு வேற தெரியலையே. பைத்தியம் இல்லைன்னா அந்த கெட்ட மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டானான்னு தெரியல. இவன்ட்ட எப்படி கேட்கறது? நம்ம ஏதாவது கேட்க போய் இவன் ஏதாவது தப்பா நினைச்சிருவானோ, அது வேற பயமா இருக்கு. கட்டு வேற ரொம்ப பெருசா இருக்கு, ரத்தம் வேற வந்துட்டே இருக்கு, கையில வேற கம்பி குத்திருச்சுன்னு சொல்றான். என்ன பண்றது, பயமா இருக்கே. பசிக்குதுன்னு வேற சொல்லிட்டு போறானே. அவ ஆத்தக்காரி இந்த நேரத்துல எங்கேயாவது வெளியே போய் தொலைவா. இவளுக்கு இப்போதான் வெளியே போனா முக்கியமான வேலை அது இதுன்னு போவா. சரி, இப்போ இவன் பசிக்குதுன்னு வேற சொல்றானே, என்ன பண்றது? நான் எதுக்கு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? இவனுக்கு பசிச்சா பசிக்குது, இல்லை எப்படின்னா போறான், இல்லை திங்குறான், இல்லை எப்படின்னா போய் தொலைகிறான். ஐயோ ரியா, உனக்கு என்னடி ஆச்சு? நல்லா தானே இருந்த, திடீர்னு கிறுக்காயிருவா போலயே. ஐயோ, என்னடியோ போட்டோம். அவன் சாப்பிட்றா இல்லைன்னா போறான். நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். தலை வேற வலிக்கு, நம்ம போய் படுக்கணும்னு நினைச்சோம். போய் ஃபர்ஸ்ட் தூங்குவோம். நம்ம போயிட்டு நிம்மதியாக தூங்குவோம். சே, இந்த கருவேப்பைய பாவம், ஏன் இவனுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஐயோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. பசிக்குதுன்னு வேற சொன்னா, பேசாம நம்மளே போய் சாப்பாடு அள்ளி கொடுத்துடலாமோ? ஐயோ, மண்டைக்குள்ள என்னதெல்லாமோ ஓடுது. ஐயோ ரியா, இப்படிலாம் தோணவே கூடாது. அவனுக்கு நீ ஏன்டி சாப்பாடு அள்ளி கொடுக்கணும்? ஐயோ, பேசாம தூங்கிடுவோம். இல்லைன்னா தேவையில்லாம ஏதாச்சும் ஒன்று மண்டைக்குள்ள போட்டு ஏதாவது ஒன்று குழப்பிட்டு இருப்போம். தூங்கிட வேண்டியதுதான். ஸோ தூக்கமும் வர மாட்டேங்குதே. பேசாம நம்மளே சாப்பாடு போட்டு அள்ளி கொடுத்துட்டு வந்துடலாமோ? சே, இந்த மானங்கிட்ட மனசு நம்ம மைண்டையே மாத்திர போல. பசிக்குது, அம்மா வேற எப்போ வருவாங்கன்னு தெரியல. இந்த கையை வச்சுட்டு கண்டிப்பா சாப்பிட முடியாது. இந்த சூனியக்காரிக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு என் கையில கம்பி குத்திருச்சுன்னு அவ அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டா. இந்த லூசு எப்போ எப்படி இருக்கும்னு புரிஞ்சிக்கவே முடியல. ஐயோ, ஆனாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இந்த பைத்தியம் நம்மளுக்காக ஃபீல் பண்ணிச்சே அப்படின்னு நினைக்கும் போது. என்னடா இது, சூனியக்காரி கையில சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா. ஐயோ, இன்னைக்கு என்ன ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா நடந்துட்டே இருக்கு. ஐயோ, இவன் வேற என்ன நினைக்க போறான்னு தெரியலையே. ரியா, என்ன சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. ஆமா, வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா பசிக்குதுன்னு சொன்னல, அதான் எடுத்துட்டு வந்தேன். ரியா, அந்த கையை வச்சுட்டு எப்படி சாப்பிட முடியும்? அதான் நான் அம்மா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல. அப்படியே தெரியாத மாதிரியே கேட்பான். ஏன் எனக்கு தெரியாதா இந்த கையை வச்சுட்டு சாப்பிட முடியாதுன்னு? அதுக்கு இல்ல, நீ பசிக்குதுன்னு சொன்னியா, அதான் எடுத்துட்டு வந்தேன். நான் வேற இப்பதான் வயிறு ஃபுல்லா தின்னேன். வேற நீ வேற பசியில இருக்கேங்கிற. வேற நீ கண்ணு வச்சு வயிறு கீறு கலக்கிட்டுனா அப்புறம் நான் என்ன பண்றது? அதான் சரி, என்ன பண்ண, எடுத்துட்டு வருவோன்னு எடுத்துட்டு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. சூனியக்காரி, அப்படியே நடிக்காதடி. எப்படிலாம் ஆக்ட் பண்றா பாரு. எம்மா தாயே, நான் அப்படி ஒன்னும் உனக்கு கண்ணு கிண்ணெல்லாம் வச்சிட மாட்டேன். போய் உன் வேலையே பாரு. கருவேப்பிலை ஓவரா பண்ணாத சரியா? சரி, பாவம் கையில அடிபட்டிருக்கே, அதனால சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது சரியா? ஆமா, வேற ஏதாச்சும் அப்படின்னு நினைச்சிட்டாலும் உங்க பரிதாபமே எனக்கு வேண்டாம் மேடம். நீங்க என் மேல இந்த அளவுக்கு கருணை காட்டினதே எனக்கு போதும். போங்க, நீங்க தலைவலிக்குது, நீங்க எல்லாம் போய் தூங்குங்க. நக்கலு இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல. கருவேப்பிலை ஓவரா பண்ணாத பத்திக்க. பசிக்குதுன்னு சொன்னால சாப்பாடு போட்டு வந்தேன். சும்மா என்ன வெறும் பெத்திட்டு இருக்காத. பைத்தியம், சாப்பாடு மட்டும் போட்டு வந்தா போதுமா? எப்படி சாப்பிடுறது? அப்படியே தெரியாத மாதிரியே கேட்பான். இப்ப என்ன, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, நான் வேணா ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. யாரு நீ? எனக்கு ஊட்டி விட போறியா? ஐயோ, நடிக்காதடி. இவன் இப்படி பண்ணும்போது எனக்கு காண்டாவுது. அப்படியே தட்டோட அந்த தலையில தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாம் போல வருது. இந்த பார் கருவேப்பிலே, என் பொறுமையும் ஓரளவுக்கு தான். நீ ரொம்ப சோதிக்கிற. சூனியக்காரி எனக்கு கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிடுவா. பேசாம அள்ளித்தரேன்னு சொல்ற, வாங்கி தின்றுவோம். சரி, எனக்கும் பசிக்க தான் செய்யுது. சரி, நீ அள்ளி தந்தா கூட நான் சாப்பிடுவேன் தான். அள்ளி தந்து தொலைகிறேன். என்ன பண்றது, எனக்கு வயிறு வலிக்கும், அதனாலதான் அள்ளி தரேன். வேற ஒன்றும் கிடையாது சரியா? வேற எதுவும் நீ தப்பா எதுவும் நினைச்சுக்காத. நான் தப்பாதாண்டி நினைப்பேன். நான் தப்பாதான் நினைப்பேன். என்ன முழிச்சிட்டே இருக்க? இல்லைங்க ரியா மேடம், நான் எதுவும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியுது என் மேல இருக்க கருணையில தான் நீங்க அள்ளி தரீங்க அப்படின்ட்டு. பாவம் பார்த்து தான் எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுதுங்க மேடம். தெரிஞ்சா சரி. இந்தா வாயை தொற. அந்த ஆளு வாயை மூடிட்டே இருந்தா வேற எப்படி கொடுப்பாங்க? சரிங்க மேடம். நெஞ்சை பூ போல் கொய்தவரே,
செய்தவரே, நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. ஓ ஓ ஓ என்ன சாப்பாடு போதும்ல? இப்படியே அள்ளி தந்துட்டே இருந்தா எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். இதுக்கு மேலே வேணும்னு கேட்டா அவ்வளோதான், டான்ஸ் ஆடிடுவா. போதும் போதும். சரி சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாவம் பார்த்து தான் அள்ளி தந்தேன். வேற எதுவும் தப்பா எதுவும் நினைச்சிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, சரியா? அப்படியே நடிக்காதடி, பாவம் பார்த்து அள்ளி தந்தாலாம், பாவம் பார்த்து. என்ன அப்படியே பார்த்துட்டு முழிச்சிட்டே இருக்க? ஆமா ரியா, என் கையில வேற அடிபட்டிருக்குல, அதான் நீ எனக்கு பாவம் பார்த்து அள்ளி தர. எனக்கு புரியுது ரியா, ஆனா எதுவுமே தப்பாலாம் எதுவும் நினைக்கல. நீ கேட்ட மாதிரி கண்டிப்பா நம்ம ஒரு 3 மாசத்துலயோ இல்லை 6 மாசத்துலயோ நம்ம பிரிஞ்சிடலாம், நீ கவலைப்படாத. சரி சரி, சந்தோஷம். சரி, நீ அப்ப போய் தூங்கு. நானும் போய் தூங்க போறேன், எனக்கு தலை வலிக்குது. ஐயோ ஐயோ, சூனியக்காரி எப்படி நடிக்குது பாரு. என் தலைவலி பொய் தலைவலி, சரியான பொய்க்கோழி. சரி ரியா, அப்ப நானும் தூங்குறேன், நீயும் போய் ரெஸ்ட் எடு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை இந்த கருவேப்பையை சாப்பிட்டான், ஓவரா சீன் போடல. ஆனா இந்த கருவேப்பையை ஏதாச்சும் தப்பா நினைச்சிருப்பானோ? சேச்சே, இவன் எங்க நினைச்சிருப்பான்? அவனுக்கு தெரியும் நம்ம பாவம் 10 நாளைக்கு கொடுத்தோன்ட்டு, வேற எதுவும் நினைச்சிருக்க மாட்டான். சீக்கிரம் இவன் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடணும், அப்பதான் நம்மளுக்கு நிம்மதி. இங்கே இருந்தா இதெல்லாம் சரி வராது. என்ன நம்ம ஆள் இன்னும் வரவே இல்லை? கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னா இன்னும் ஆளை காணோம். எப்பவுமே சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துருவாளே, இன்னைக்கு ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு தெரியலையே. வாவ், நம்ம டார்லிங்க்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் செம்ம அழகா இருக்கு. ஹே அஜித், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லை சொல்லும், 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சா, அதனாலதான் பயந்து போயிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே 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 செல்லம், என்ன ஏதோ அவசரமா பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏதாச்சும் அவுட்டிங் எதுவும் போறோமா, போலாமா? அதெல்லாம் இல்லை அஜித், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் உன்னை இம்மிடியேட்டா வர சொன்னேன். என்ன செல்லம் சொல்ற? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அஜித், இதை எப்படி சொல்றதுன்னா, ஓகே நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன், நம்ம இனிமேட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஹே டார்லிங், என்ன சொல்ற? ஹே செல்லம், போய் தானே சொல்ற, சும்மா என்கிட்ட விளையாடாத. ஹே ஸ்டாப், உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் உண்மையை தான் சொல்கிறேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய் என்னடி சொல்ற? என்னடி நினைச்சிட்டு இருக்க? சும்மா உன் இஷ்டத்துக்கு திடீர்னு வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ற? ஏய் என்ன சொல்ல வர? ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக பிரேக்கப் பண்ணணும்? வாட்? நாம எதுக்காக பிரேக்கப் பண்ணணுமா? நாம ஃபர்ஸ்ட் எதுக்காக லவ் பண்ணணும்? உங்ககிட்ட ஒழுங்கா உருப்படியா ஒரு பைக் இருக்கா? ஒரு டப்பா வண்டியை வச்சுட்டு அங்க இங்கன்னு அவுட்டிங்க்கு போகணும்னு கூப்பிட்டு போற, அது என்னடானா அங்க இங்க ரிப்பேர் ஆகி நிக்குது. நான் அந்த டப்பா வண்டியில வரணுமா? இது யாரோட பைக்கு? புதுசா இருக்கு. என்ன எவங்கிட்டயாச்சும் கடன் வாங்கிட்டு வந்துட்ட போலயே. இந்த மாதிரி ஓசி பைக்லலாம் என்னால வர முடியாது. செல்லம் ப்ளீஸ் டி, விளையாடாதடி, இப்படிலாம் பேசாத, கஷ்டமா இருக்கு. ஹே ஃபர்ஸ்ட் இந்த செல்லம் டார்லிங் எப்படிலாம் சொல்லி கூப்பிடுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. எனக்கு ஒன்ன சுத்தமா பிடிக்கல. என்னது சுத்தமா பிடிக்கலையா? இங்க என்ன நடக்குது? இவதான் ஒருவேளை அஜித் லவ் பண்ற பொண்ணு? பார்க்க அப்படிதான் தெரியுது. ஆளும் ட்ரெஸ்ஸும் அறகுறையா, அதானே இவனுக்கு பிடிச்சிருக்கு. இவனுக்கு என்ன ஒரு டேஸ்டோ தெரியல. ஹே ப்ளீஸ் டி, அப்படிலாம் பேசாத. உனக்கு என்னடி ப்ராப்ளம்? ஏன்டி இப்படிலாம் பேசுற? நீ எது கூட நல்லா தானடி பேசுன. ஹே வாய மூடு. நேத்து நல்லா தானே பேசின, இன்னைக்கு காலையில நல்லா தானே பேசினேன். அது இது நீ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு. எனக்கு ஒன்றை பிடிக்கல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஹேய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? திடீர்னு வந்து பிடிக்கல பிரேக்கப்னா என்னடி அர்த்தம்? என்னடி ரீசன்? முதல்ல ஃபர்ஸ்ட் எதுக்கு பிடிக்கல, அது ஃபர்ஸ்ட் ரீசனை சொல்லு. ஓஹோ, கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்க பூமாரி. பிரேக்கப்பா? ஆகட்டும் ஆகட்டும். கீர்த்தியே கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, நல்லா பிரேக்கப் ஆகட்டும். அப்பவாச்சும் உனக்கு அறிவு வருதான்னு பார்க்கலாம். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹே ரீசன் தானே? ஒன்று இல்லை 2 இல்லை, 1000கணக்கில் ரீசன் இருக்கு. அப்படி என்னடி ரீசன் இருக்கு? நான் அப்படி என்னடி பண்ணிட்டேன்? ஹோ ஷிட், பாய் மூடு. நம்ம கிளாஸ்ல ஆகாஷ் இருக்கான்ல, அவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் அவனும் லவ் பண்றோம். யாரு? டெய்லி ஒரு பைக்ல வருவானே அவனா? ஹோ எஸ், அவனே தான். டெய்லி ஒரு பைக்ல வருவான்.
நெக்ஸ்ட் அவனுக்கு மட்டும் 3 கார் இருக்கு. ஹேய், உனக்கு என்ன இருக்கு? அந்த இத்து போன பைக்கை தவிர உனக்கு என்ன இருக்கு? அவன் அவ்வளோ வசதியா இருக்கான், அவன் கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு, என்ன அவன் நல்லா பார்த்துப்பான், எனக்கு பிடிச்சதெல்லாம் அவன் வாங்கி தருவான். ஆனா என்னால என்னடி சொல்ல வர? அப்ப நான் உனக்கு எதுவுமே வாங்கி தரல, அப்ப பணத்துக்காக தான் நீ எல்லாரையும் லவ் பண்ணிட்டு இருக்க. ஆமா, அதான் உண்மை. அப்படியே எனக்கு என்ன வாங்கி தந்து நீ கிழிச்சிட்ட? உன் பேக்கெட்ல பார்த்தா 100 ரூபாயை தாண்டி ஒத்த காசு இருக்காது. உன் கூடலாம் வந்தா சீ, வாய மூடுறி. சூப்பர், இவனுக்கு ஏத்த பொண்ணு தான் கிடைச்சிருக்கு. நல்லா வச்சு லவ் பண்ணுடா. சீ, நான் உனக்கு எவ்வளவு உண்மையா லவ் பண்ண தெரியுமாடி? ஆனா நீ கேவலம் பணத்துக்காக இப்படி அடுத்தவங்க லவ் பண்றேன்னு சொல்ற, உனக்கு அசிங்கமா இல்ல? ஹே, இதுல என்ன அசிங்கம் இருக்கு? உன்கிட்ட இல்ல, அவன்கிட்ட இருக்கு, அதனால அவனை லவ் பண்றேன். அவனை விட பெஸ்டா யாராவது வந்தா அவனையும் லவ் பண்ணுவேன். அதனால இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? போடா போ. ஒண்ணுமே இல்லையா உனக்கெல்லாம்? நான் கேக்குதா? நான் நார்மலாவே ஒரு நாளைக்கு 5000 செலவு பண்ணுவேன். ஆனா நீ எனக்காக அப்படி என்ன செலவு பண்ணி கிழிச்சிட்ட? சீ, போய் உனக்காக வட்டிக்கு கடன் வாங்கி 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தல, என்ன சொல்லணும்டி? வாட்? ஆஃப்டர் ஆல் 2 lakhs? இதெல்லாம் எனக்கு 1 வீக் கூட பத்தாது. நான் பார்லர் போனாலே 1 டைம் போனாலே 50,000 செலவு பண்ணுவேன். 2 lakhs சொல்லிட்டு இவ்ளோ சீன் போட்டுட்டு இருக்க. சீ, நீல பொண்ணே இல்லடி. சீ, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை லவ் பண்ண தெரிஞ்சு எனக்கு தாண்டி அசிங்கமா இருக்கு. அஜித், உனக்கு வேணும்டா, நல்லா வேணும். உன்னை பார்த்தா எனக்கு கூட கேவலமா தாண்டா இருக்கு. அந்த தங்கத்தை விட்டுட்டு இந்த தகரத்து பின்னாடி போனல, நல்லா அனுபவிடா, நல்லா அனுபவி. கடவுள் இருக்காரு குமாரு, கடவுள் இருக்காரு. அஜித், வாங்கி கட்டிக்கடா, சந்தோஷமா இருக்கு. சீ, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதடி. உனக்காக நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா? ஹே, நானும் அதைத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இதுக்கப்புறம் என் வழியில நீ உள்ள வராத. இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலையும் முழிக்காத. உன்னை பார்க்கணும் கூட எனக்கு அவசியமே இல்லை. சும்மா எனக்காக செலவு பண்ணன்னு சொல்லிட்டு இருக்காத, ஓகே? 2 lakhs, ஆஃப்டர் ஆல் 2 lakhs செலவு பண்ணதுக்கு எவ்வளோ சீன் போடுறேன். ஆகாஷ் இருக்கான்ல, அவன் எனக்கு இப்போ வரைக்கும் 1 வீக் உள்ள 10 lakh மேல செலவு பண்ணியிருக்கான். சீ, பணம் இப்படி அலையாதடி. சீ, சார் அப்படியே ஒழுக்க சிகாமணி. சார் அலையவே மாட்டார். உனக்கு இப்படிதான்டா கிடைச்சிருக்கணும். ஓகே, பை அஜித். சீ, என் பேர் கூட சொல்லாத, அருவருப்பா இருக்கு. ஓகே, பை பை. சீ, இவளையா போய் லவ் பண்ண? எனக்கு என்ன நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. ஹே பிரேக்கப் ஆயிடுச்சு, பிரேக்கப். அஜித்துக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல கீர்த்தி கிட்ட சொல்லணும். ஐயோ ஸ்வீட்டோட போனோம். சீ, உன்னை எவ்வளவு நம்பினேடி. உனக்கு கேவலம் பணத்துக்காக என்னை இப்படி ஏமாத்திட்டியடி. உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன்டி. என்கிட்ட இருக்கிற காசு, அம்மாட்ட வாங்கின காசு, வீட்டுல யாருக்கும் தெரியாம திருடுற காசு, அப்புறம் அங்க இங்கன்னு வட்டிக்கு வாங்கின காசு எல்லாம் மொத்தமா நான் எப்படிதான் ரிட்டர்ன் கொடுக்க போறேனோ. ஆனா நீ என் கூட இருப்பேன்னு சந்தோஷத்துல எல்லாமே பண்ணிட்டு இப்படி என்ன நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டியடி. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே. நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ சீ சீ, சீச்சியன் குமாரி ஒரு சீ, சீச்சியன் குமாரி ஒரு சீ.